இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 43வது வசனம். அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எலிசாக்கு காணிக்கை கொண்டு வராங்க. 20 அப்பமும் தாழ் கதிர்களும் கொண்டு வராங்க, முதற் பலனாகிய வார்கோதுமையிலிருந்து. அப்போ எலிசா தன்னுடைய பணிவிடைக்காரனை நோக்கி ஜனங்களுக்கு இதை கொடு அப்படின்னு சொல்றாரு. ஏறக்குறைய 100 பேர் அங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த பணிவிடைக்காரன், இதை எப்படி இந்த மனுஷங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும், ரொம்ப கொஞ்சமா இருக்குதே அப்படின்னு சொல்றாரு. அப்போ எலிசா சொல்றாரு, நீ இதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அத்தனை ஜனங்களும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மீதியும் இருந்துச்சு அப்படின்னு வேதத்துல பார்க்குறோம். இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீன்களை பழுக செய்யும் போதும் 12 கூடைகள் மீதி எடுக்கிறோம். அங்க 5000 பேர் சாப்பிட்றாங்க. 7 அப்பம் அப்புறம் சில சிறு மீன்களை பங்கிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது அங்க 4000 மனுஷர்கள் சாப்பிட்றாங்க. 7 கூட மீதி எடுக்கிறாங்க. அப்போ இந்த எல்லா இடங்கள்லையும் நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, நம்முடைய தேவன் தாராளமான தேவன், பற்றாக்குறையின் தேவன் அல்ல. அவர் எப்ப என்ன செஞ்சாலும் ரொம்ப தாராளமா செய்கிறாரு, மீதி எடுக்கிற அளவுக்கு செய்கிறாரு. இப்போ நீங்க யோசிக்கலாம், ஆனா என்னுடைய வாழ்க்கையில மட்டும் எப்பவுமே பற்றாக்குறையா இருக்குதே, தரித்திரமா இருக்குதே, என்ன கஷ்டப்பட்டாலும் என்னால மீதி எடுக்க முடியலையே அப்படின்னு. இப்போ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு எடுத்துக்காட்டா, ஒரு பாத்திரம் எவ்வளவு அளவு பெருசா இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அதுல நம்ம எதனாலும் வைக்க முடியும். உங்களுடைய மனசு எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளோ பெரிய அதிசயத்தை தான் தேவனால செய்ய முடியும். ஃபர்ஸ்ட் காரியம், உங்களுடைய மனசை நீங்க விசாலமாக்குங்க. தேவன் மிக பெரிய தேவன், அவரால் எல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம நம்பணும். இங்க இந்த பணிவிடைக்காரன் எலிசா கிட்ட 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி அப்படின்னு கேட்குறான். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துட்ட சீடர்கள் கேட்குறாங்க, இவ்வளோ பேருக்கு இந்த 5 அப்பம் 2 மீனை வச்சு எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும் அப்படின்னு. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல மாமிசம் கேட்கும்போது, மோசே எப்படி இவ்வளோ ஜனங்களுக்கு மாமிசம் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க எல்லாருமே தேவனை நல்லா அறிஞ்சவங்க, ஆனாலும் தேவன்கிட்ட எப்படி முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கு நாமளும் எப்படி முடியும், என்னுடைய வருமானம் இவ்வளோ, எனக்கு இவ்வளோ செலவு இருக்குது, நான் எப்படி மீதி எடுக்க முடியும், இதுதான் நம்ம மனசுல பெரும்பான்மையா எல்லாருக்கும் தங்கி இருக்குது. அந்த எண்ணத்தை நம்ம மாற்றணும், நம்முடைய இருதயத்தை நம்ம விசாலமாக்கணும் அப்படின்னா தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய தயாரா இருக்கிறாரு. இன்று உங்க வாழ்க்கையில தேவன் மீதி எடுக்க வைக்க போகிறாரு. பற்றாக்குறை எல்லாம் மாறப்போகுது. பெருகின பிறகு நம்ம கொடுக்கலாம். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்க தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் அப்பா, அவங்க போகிற வழியெல்லாம் நீங்க ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதுல எல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்க பிள்ளைகளின் அப்பா வேலைக்காக, எக்ஸாமுக்காக, குடும்பத்துக்காக, சமாதானத்துக்காக, ரட்சிப்புக்காக, கடன்கள் அடைக்கப்படணுங்கிறதுக்காக, பேங்க்ல லோன் கட்டணுங்கிறதுக்காக, வீடு கட்டணுங்கிறதுக்காக, அப்பா காலேஜில் ஃபீஸ் கட்டணுங்கிறதுக்காக, இன்னும் எத்தனையோ தேவைகள் அந்த பிள்ளைகள் சொல்லியிருக்காங்க ஏசப்பா. அவர்களின் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நாமத்துல என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் தரித்திரமும் அவர்களை விட்டு நீங்குவதாக. அம்மேன். ஸ்தோத்திரம் அப்பா. உண்மை புகழ்கிறோம்ப்பா, நன்றி கொடுக்குறோம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை அப்பா இன்றைக்கு ஃபீல் பண்ணணும் ஏசப்பா.
அவங்களுடைய தரித்திரம் அவங்களை விட்டு நீங்குகிறமைக்காக நன்றி. இருதயத்தை நீங்க விசாலமாக்குறீங்கப்பா, அதற்காக நன்றி. அம்மேன், இதுவரை நடந்த எல்லா விஷயங்களுக்காகவும் நீங்க எங்களுக்காக செய்த எல்லா காரியங்களுக்காகவும் உமக்கு நன்றி கொடுக்குறோம் ஏசப்பா. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நன்றி கொடுக்குறோம் ஏசப்பா. அம்மேன், ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே, நீங்க அப்பா எங்களோடு இருக்கீங்கப்பா, அதற்காக உமக்கு நன்றி. பெரிய பெரிய காரியங்களை செய்றீங்கப்பா, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு யார் யார் வீட்டிலெல்லாம் பற்றாக்குறை இருக்குதோ, எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் பண கஷ்டத்தினால கஷ்டப்படுறாங்களோ, அவங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றப்படுவதற்காக நன்றி ஏசப்பா. அப்பா, உன்னுடைய மிகுந்த அதிசயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த பிள்ளைகளின் இருதயத்தை விசாலமாக்குங்க ஏசப்பா. அம்மேன், ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இருதயமும் விசாலமாக வேணும்ப்பா. உன்னுடைய அற்புதத்தை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக, உன்னுடைய அதிசயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த பிள்ளைகளுடைய இருதயம் இப்பொழுது மாற்றப்படுவதற்காக நன்றி ஏசப்பா. அம்மேன், ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம், அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனியம், மந்திரம், செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றையும் இந்த விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது, இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.